ஆட்டோக்காரன்ல இருந்தா பாஷா பாரு வருது. அது போல நீங்க சொல்ற அந்த மௌத்தார்கன் பீஸே ரொம்ப நல்லா இருக்கும். அது 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 அந்த படங்கள் பார்க்கும்போதே அந்த சுச்சுவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, இதுக்கு இது பொருத்தமா இருக்கும்ன்றது நாங்க தெரிஞ்சு தான் பண்றோம். அது படம் அதே அஜித் சாருக்கு வந்து முகவரி, அதுல அவரே வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தர், அந்த ஃபீலிங்ஸையும் வந்து சொல்ற மாதிரி அதுல வந்து அதுல வரக்கூடிய அந்த ரொமான்டிக் சாங்ல கூட அந்த ஹீரோயின் வந்து கண்டிப்பா கவலைப்படாத, நீ நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடுவேன்ற மாதிரி ஒரு அது ஒரு பாட்டு இருக்குமா, நம்ம உன்னி மேனன் பாடியிருப்பாங்க, ஏய் நிலவே நிலவே. அது மியூசிக் டைரக்டருக்கு என்னென்ன தெரியும், கிளாசிக்கல் அந்த எல்லாம் ரிதம் எல்லாமே வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருப்போம். அந்த நிலவே நிலவில் வரும் எல்லா ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கும் அது உள்ளே இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப டப் கம்போசிங் அந்த பாட்டு. அதை உன்னி மேனனும் அந்த ஹை பிச்சில் எப்படி தான் பாடினான்னு தெரியல, பயமாக இருக்கும் அவர் பாடும்போது. ஆனால் அவர் அனாவசியமாக பாடிட்டார் உன்னி மேனன்.